பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் நிலத்துல இரும்பு அறிமுகம் படுத்தப்பட்டுச்சுன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சோம். நீர் மேலாண்மை, எழுத்துத்திறன், வர்த்தகம், கைத்தொழில், டெரகோட்டால பைப்லைன்ஸ்ன்னு எல்லாம் இருந்த ஒரு நவீன நகரமா இருந்துச்சு கீழடி. ஆர்கியாலஜிஸ்ட் அமர்நாத் ராமகிருஷ்ணரோட அகழாய்வுக்கு அப்புறம் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ரிப்போர்ட்டை ரீரைட் பண்ண சொன்னாங்க. இன்னும் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. கீழடி தமிழ்நாட்டோட பெருமை மட்டும் இல்ல, இந்தியாவோட பெருமை. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற கீழடி அகழாய்வுகள் நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட சூப்பரிண்டென்டிங் ஆர்கியாலஜிஸ்ட் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில கீழடியில அகழ்வாய்வு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 7500 பழங்காலத்து பொருட்கள், சுவர்கள், டிரைனேஜ் சிஸ்டம், கிணறுகள், எழுத்துக்கள் பதியப்பட்டிருந்த பானைகள்னு ஒரு நவீன நகரம் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. எழுத்துக்கள் பதியப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போவே மக்கள் படிச்சிருக்காங்க. கார்பன் டேட்டிங் பிரகாரம் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள்லாம் 2160 வருஷம் பழமையானவை, அதாவது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சங்ககால இலக்கியத்துல குறிப்பிடப்பட்ட அதே காலகட்டம். 2 அகழாய்வுகள் நடந்ததுக்கு அப்புறம் 2017 ஆர்கியாலஜிஸ்ட் அமர்நாத் ராமகிருஷ்ணரை அசாமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அடுத்த அகழாய்வு நடத்துவதையும் தாமதப்படுத்தினாங்க. போதுமான ஃபண்ட்ஸ் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து நமக்கு கிடைக்கல. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளும் மக்களும் இதனால அதிருப்தி அடைஞ்சாங்க. தமிழ் பாரம்பரியத்தை வெளியே தெரிய விடாம மூடி மறைக்க பாக்குறாங்கன்னு கோவம் வந்துச்சு. 2017 ஆர்கியாலஜிஸ்ட் PS ஸ்ரீராமன் தலைமையில திரும்ப அகழாய்வு நடந்தது. ஒரு 400 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல அகழாய்வு பண்ண அப்புறம் ஏற்கனவே கண்டுபிடிச்ச கட்டுமானங்கள்ல ஒரு கண்டினியூட்டி இல்ல அப்படின்னு சொன்னாரு. இதனால மத்திய அரசு கீழடியோட முக்கியத்துவத்தை தாழ்த்துறாங்கன்னு தோணுச்சு. அதே சமயம் இந்த பிரச்சனை மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு போச்சு. ஜட்ஜு கீழடியை நேரில் வந்து பார்த்தாங்க. தொடர்ந்து ஆய்வு பண்ணணும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் இந்த பணியில கூட சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஈடுபட்டுட்ட அப்புறம் 2019 கீழடியில கிடைச்சதெல்லாம் சங்க காலத்தை சேர்ந்தது அப்படின்ற ஆய்வு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க. ஜனவரி 2023 ஆர்கியாலஜிஸ்ட் அமர்நாத் ராமகிருஷ்ணரை திரும்ப தமிழ்நாட்டுக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. 2 வருஷமா அவர் எழுதின ரிப்போர்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருந்துச்சு. 2 வருஷமா அந்த ரிப்போர்ட்டை பெண்டிங்ல தான் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணர் கிட்ட அந்த ரிப்போர்ட் ஆத்தென்டிக்கா இருக்கணும்னு சொல்லி திரும்ப எழுத சொல்றாங்க. திரும்ப இன்னும் ஸ்ட்ராங்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்றாங்க. அதுக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணர் ஸ்ட்ராங்கா மறுத்துட்டாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே சப்மிட் பண்ண ரிப்போர்ட் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் வச்சு சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸோட அவர் சப்மிட் பண்ணாரு. ஆனா யூனியன் மினிஸ்டர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஒரு கண்டுபிடிப்பை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது, நிறைய ப்ரூஃப்ஸ், நிறைய எவிடன்ஸ் வேணும்னு சொல்றாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்த அகழாய்வுகள் நடத்திட்டு இருக்காங்க. 2023 ஒரு புதிய மியூசியமும் திறந்தாச்சு. புதைஞ்ச வரலாறு தன்னால வெளியே வரும்போது திரும்ப புதைக்க முடியாது. சங்க இலக்கியத்துல சொல்லப்பட்ட எல்லாமே கற்பனை இல்ல, உண்மை அப்படின்னு நிரூபிச்சாச்சு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி. இது ஒன்றும் கட்டுக்கதை இல்ல, இது நிஜம். கீழடி தமிழ்நாடோட பெருமை மட்டும் இல்ல, இந்திய சரித்திரத்தோட உண்மை. இன்னும் தோண்ட தோண்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரியும். இதை தயவு செஞ்சு அரசியலாக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye, take care.